இன்னைக்கு நம்ம தி கேஸ் புக் ஆஃப் ஹேரனோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஒரு கேஸை முடிச்சிருப்பாங்களா, இந்த எபிசோடில் ஒரு புது கேஸு. இதில் பார்த்தா ஒரு லேடி வந்திருக்காங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அவர் என்னை ஏமாத்துறாருன்னு சொல்லிட்டு அதை பற்றி கொஞ்சம் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்குறப்ப அவர் வந்து படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து ஒரு அடிபட்டுருச்சான். அதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. பார்த்தா அவருக்கு வந்து அந்த பேசுகிற திறமையை இழந்துட்டாராம் அந்த அடிபட்டதுனால. அதுக்கப்புறம் இவர் தான் பேசவே மாட்டாரா. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க மேலே ரொம்ப அன்பா அக்கறையாக இருந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பேசவே மாட்டுறாரா. எப்போதும் தள்ளியே இருக்கிறாரு. எனக்கு என்னமோ அவர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஆரன் வந்து இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து நார்மலான மனுஷங்க மாதிரி கிடையாது, அவர் ஒரு இன்விசிபிள் மேன். அவர் இப்போ பேசவும் மாட்டுறாரா, அதனால அவரோட எக்ஸ்பிரஷனும் எனக்கு தெரில, ரியாக்ஷனும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, இல்லை அதனால தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இவங்களுக்கு ஒரே ஆர்வமாக போயிட்டு, இன்விசிபிள் மேனா, அப்போ இந்த கேஸை எடுத்து நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருந்தாங்களா, அவங்களும் ஒரு இன்விசிபிள் தான். ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்களும் இருக்காங்க. அதுக்கு அடுத்து 2வதாக தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த பசங்களுக்கும் இவங்களுக்கும் அவ்வளோவா ஆகாது. அதோட ஆரன் கேட்குறான், அப்போ ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் எப்படி உறவு இருந்துச்சுன்னா, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஹஸ்பண்ட் வந்து அவங்க பசங்களை அவ்வளோவா கண்டுக்கவே மாட்டாராம். ஆனால் அதுக்கடுத்து எல்லாத்துக்குமே அவங்க பிள்ளைங்களையே சார்ந்திருக்காரு. பிஸ்னஸ் அவங்க தான் பார்த்துக்கிறாரு. பிள்ளைங்கயாச்சும் போனால் கூட அவங்க தான் துணைக்கி இருக்கிறாங்க. என்னை வந்து கிட்டக்கே சேர்த்துக்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தா ஆரன், லின்னு, ஏமி இவங்க 3 பேருமே அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க இந்த கேஸை விசாரிக்கலான்னு சொல்லிட்டு. அவங்க வரப்பையே ஒரு பிஸ்னஸ் மேனும் அங்கேருந்து கிளம்பி போவார். இப்போ இவங்க 3 பேருமே இங்கே வந்துட்டாங்களா, அந்த லேடி தான் கூட்டிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டுறாங்க. பார்த்தா அங்கே இருக்க 3 பேருமே இன்விசிபிளாக தான் இருக்காங்க. இப்போ அந்த ஒய்ஃப் தான் எல்லாருமே அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதான் என்னோட ஹஸ்பண்ட், இது வந்து 2வது பையன், இது பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறப்ப அவங்க பார்க்குறாங்க, யார் நீங்கன்னு சொன்னால், இது மாதிரி நான் டிடெக்டிவ், உங்கள் அப்பாவோட ஆக்சிடெண்ட்டை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்க பார்க்குறாங்க, எதுக்கு டிடெக்டிவ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆரன் வந்து அந்த அப்பா கிட்ட தான் கை கொடுக்குறான். கை கொடுக்குறப்ப அவர் கையை பிடிச்சி நல்லா அழுத்தி விட்டுறான். அவர் வந்து அப்படியே உருவிடுறாரு. தெரியாமல் பண்ணிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அண்ணன்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் தோள்பட்டை மேலே கையை வச்சு அவனே நசுக்கி விட்டுறான். இது மாதிரி வீட்டெல்லாம் சுற்றி காட்டுன்னு சொல்கிறப்ப இந்த 2வது அண்ணன் வந்து, என்னடா எங்கள் அண்ணனை இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர, இவங்க ஏன் பிடிச்சி முறுக்கிடுறான். நான் வந்து உங்கள் மேலே ஒன்றும் பழி போடலாம் வரல, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டை சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த படிக்கட்டுலேருந்து தான் அப்பா கீழே விழுந்தாரு. அப்படியே அவருக்கு அடிபட்டு ஒரு ரத்தமாக இருந்துச்சு. நாங்கள் 3 பேரும் சத்தம் கேட்டு தான் ஓடி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருன்னா அந்த 3 பசங்க, அவங்க தான் ஓடி வந்து பார்த்தாங்களாம். இன்னும் உங்களுக்கு வேற என்ன தெரியணும் அப்படின்னு கேட்குறப்ப ஆரன் சொல்கிறான், இல்லை நான் வந்து உங்கள் 3 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரியவன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி சொல்லு, அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப நீங்கள் எல்லாரும் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நானும் நடுத்தம்பியும் செஸ் விளையாண்டுட்டு இருந்தோம், கடைசி தம்பி வந்து கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி உங்கள் அப்பா மேலே எதுவும் உனக்கு வெறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப, அதெல்லாம் இல்லை, நடுத்தம்பிக்கு தான் அப்பா மேலே கொஞ்சம் கோபம், அதோட அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல சித்தி மேலேயும் உனக்கு கொஞ்சம் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அட்டஸ் இல்லையே, அவன் ரூமுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த 3D ஃபோட்டோவை ஒட்டி வச்சிருக்கிறான் அந்த பையன். என்ன கதை என்ன தெரியல. ஆரன் வந்தோடனே கேட்டுறான், என்னப்பா உனக்கு சித்தி மேலே கொஞ்சம் விருப்பம் போலையே அப்படின்னு கேட்குறப்ப, அவன் ஐயே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா அவனுக்கு அந்த சித்தி மேலே ஒரு சந்தேகமா. அப்பா கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னப்பயே அவளோட பேக்ரவுண்டை செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்பதான் பார்த்தா அவள் ஆல்ரெடி வேற ஒரு கண்ட்ரியில் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கா. அவருக்கு வந்து ஒரு 80 வயசா, ஆனால் பணக்காரராம். படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்து தான் இறந்து போனாராம். இங்கே எப்படி எங்கள் அப்பா விழுந்தாரு அதே மாதிரி தான் அங்கே நடந்து அவர் செத்து போயிருக்காரு. பாரு எங்கள் அப்பா ஒரு முட்டாள், இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதோட என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி அப்பாவுக்கும் சின்ன தம்பிக்கும் தான் பிரச்சனை. ஏன்னா அவன் வந்து கேம்பிள் பண்ணி நிறைய பணம் இழந்து கடங்காரன் ஆகிட்டான். அதெல்லாம் அப்பா தான் கட்டணும்னு சொல்லிட்டான். அப்பா அதனால சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளிலப்படான்ற அளவுக்கு சண்டை போட்டாருன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். இப்போ மறுநாள் கட்டுறாங்க. ஏன்னா அந்த சின்ன தம்பி வெளில போயிருக்கான். இப்போ மறுநாள் தான் அவன்கிட்ட விசாரிக்க வந்திருக்காங்க. அப்போ பார்த்தா சித்தி தான் இவங்களை வரவேற்பாங்களா. அவங்க கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே லின் சொல்கிறா, இது வந்து ஒரு ஃபேமஸான ஜுவல்லரி ஷாப்பில் இருக்க மோதிரமா, சூப்பராக இருக்குது, இதை நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அங்கே அந்த சின்ன தம்பியும் 2வது தம்பியும் தான் நிற்பான். அவங்க பேசுகிறாங்க, இது மாதிரி எங்கள் அம்மா ஓட்டு நகையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒன்றுக்கிட்ட மட்டும் நகை ஏறிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி பேச அந்த அம்மா சத்தம் போடுது, என்ன நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா இந்த கடைசி தம்பிக்கிட்ட தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனையாமே, உன் கடனெல்லாம் அப்பாவை அடைக்க சொல்கிறியாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம்மா இப்படிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், வீட்டை துரத்துருவேன்னு சொல்லிட்டாரு. அதோட என்னோட பாக்கெட் மணியும் கட் பண்ணிட்டாங்க. அதனால நான் வீட்டில் ஏதாச்சும் விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் கொண்டு போய் விற்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன், விற்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த அம்மாவோட நகையெல்லாம் குறையுதுன்னு சொன்னாங்களே, அதையும் நீ தான் பண்ணுறியானா, இல்லை எங்கள் அம்மா நகையெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் விற்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான்.
சரி, அப்போ அண்ணன்ட்டயோ இல்லாட்டி அந்த சித்திக்கிட்டயோ ஏதாச்சும் பொருள் ஏதாச்சும் இருந்துச்சா புதுசா? அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப அவன் சொல்றான். ஆமா. சித்திக்கிட்ட வந்து ஒரு பாக்கெட் வாட்ச் பார்த்தேன். அது வந்து மேல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டைமண்ட்ஸ் எல்லாம் வச்சு பதிச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப விலை அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த பாக்கெட் வாட்ச் எல்லாம் புடிக்காது. வாட்ச் வச்சுக்கிற பழக்கமும் கிடையாது. இது வேற யாரோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான். அதோட லாஸ்ட்டா என்ன சொல்றான்னா, எங்க அப்பாவுக்கும் பெரிய அண்ணனுக்கும் தான் பிரச்சனை. அவன் பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான். அதனால உனக்கு சொத்து கூட குடுக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாரிலாம் அப்பா சண்டை போட்டாரு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த 3 பேருமே ஒருத்தர் மாத்தி மாத்தி தான் சொல்லிக்கிறாங்க அப்பா கூட சண்டைன்னு சொல்லிட்டு. எது உண்மைன்னே தெரியல. அப்படியே இப்ப மறுநாள் காட்டுறாங்க. இந்த 3 பேரும் திருப்பி அந்த வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தா, அன்னைக்கு போனார்ல ஒரு பிசினஸ்மேன். அவர் வந்து இந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த அம்மா தான் ஏமாத்துதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ்மேன் பேசிட்டு ஏதோ கிஃப்ட் வேற குடுத்துட்டு போறாரு. போறப்ப அவர் பின்னாடியே போய் கேட்கறாங்க. இது மாதிரி அந்த மேடமுக்கும் உங்களுக்கும் ஏதோ கள்ள தொடர்பா அப்படிங்கிற மாரி கேட்க அவரு ஐயய்ய அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட பிசினஸ் வச்சிருக்கேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஏதாச்சும் என்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்காக மெடிசனு, வீட்டுக்கு தேவைப்படுற பொருட்கள், கேண்டில்ஸு, அப்புறம் ஏதோ அந்த ஃபர்னிச்சருக்கு ஊத்துவாங்கல்ல, இந்த ஆயில், டோர் ஆயிலு, அது மாரி ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் வந்து வாங்கி குடுப்பேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் வாட்ச் எடுக்குறாரு. இந்த வாட்ச் வந்து அந்த மேடம் வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இருக்குல்ல. இது வந்து லின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரா. அப்படியே இவங்க வந்துடுறாங்க வீட்டுக்கு. இங்க வந்து அந்த லேடிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பசங்க எல்லாருமே வெளில போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கப்ப, சரி அது தெரிஞ்சு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றப்ப, அங்க பின்னாடி இருக்க அலமாரி தொறந்துகிட்டே இருக்கும். இவங்களும் மூடி மூடி பார்ப்பாங்க. அப்புறம் டப்புன்னு மூடுவாங்களா, மேல இருந்து ஒரு புக் விழுகும். அதுல இருந்து ஒரு ஃபோட்டோ விழுகும். அதான் இவரு ஹஸ்பண்டுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல இந்த அம்மாவோட. அவங்க 2 பேரும் நிக்கிற மாரி தான் இருக்கும். யார் இவருன்னு கேட்கிறப்ப, இந்த அம்மா சொல்லுது, நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் இவரு தான் எனக்கு பேஷண்ட்டு. இவருக்கு தான் நான் நர்ஸா வேலை பார்த்தேன். அப்படிங்கிற மாரி இந்த அம்மா சொல்லுது. என்ன எது உண்மைன்னே தெரியல. சரி சொல்லிட்டு ஆரன் இதெல்லாம் பார்த்துட்டு, மறுநாள் வாங்க நான் வந்து கேஸோட முடிவு என்னன்னு சொல்றேன். அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இப்ப மறுநாள் காட்டுறாங்க. அந்த லேடி வந்துட்டா. இது மாதிரி ஆரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து நாள் அவங்க 3 பேரையும் பிடிச்சி நெரிச்சிருப்பான் தெரியுமா? அவனை கையை பிடிச்சி நெரிச்சிருப்பான். அவனை ஷோல்டரை பிடிச்சி நெரிச்சிருப்பான். இன்னொருத்தனையும் கையை பிடிச்சி நெரிச்சிருப்பான். ஏன் அப்படி பண்ணியிருக்கான்னா, இவனோட பிளட் ஒரு சொட்டை அவங்க 3 பேர் மேலயுமே விட்டுருக்கான். ஏன்னா அவங்க எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணியிருக்கான். அப்புறம் தான் சொல்றான். இது மாதிரி இவன் அந்த 3 நாளா செக் பண்ணியிருக்கான். அந்த 3 பேரும் எங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பாவோட ரூம்ல மாத்தி மாத்தி தூங்கியிருக்காங்க. அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆரன் உண்மையே சொல்றான். என்னன்னா அவங்க அப்பாவை எப்பயோ இறந்துட்டாரு. அவரை எப்பயோ புதைச்சிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்பயே அவரை கொன்னு அவரை புதைச்சிட்டாங்க. ஏன்னா கார்டன் பக்கம் ரத்த ஓட வருது, அங்கதான் பாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அப்பா மாதிரி இந்த 3 பேரும் மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னா அவ்வளவுதான், எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த லேடி கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. அதோட சரி இதோட கேஸ் முடிஞ்சுட்டு நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே லின் சொல்றா, என்ன சொல்றாங்க, கொலகாரங்க இருக்காங்க, இவங்களுக்கு எதுவும் ஆயிரப்போகுது, இவங்களையே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஆரன்னு சொல்றான். வேணா நைட்டுக்கு இங்க தங்கிக்கோங்க, ஏதாச்சும் உதவி வேணும்னா கேளுங்க, ஆனா நீங்க எல்லாத்தையும் கைவிட்டுட்டு மொத்தமா வரதா இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறான். என்னன்னே புரியல. அப்புறம் பார்த்தா இந்த லேடி குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா அவங்க வீட்டுக்கு. ஆனா ஓடுறப்ப சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு ஓடுறா. இவதான் எதுவும் பண்ணிருப்பா போல. இப்ப அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இதுல லின் வந்து புலம்பிக்கிட்டே வரா. நம்ம அங்க போறோமே சேஃபா இருக்குமா அப்படி இப்படின்னு. ஏன்னா அவங்க நாள் லெட்டர் அமைச்சிருக்காங்க. இது மாதிரி நீங்க வந்து எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனாலதான் இப்படி தப்பா முடிவு எடுத்துட்டீங்க. அதனால எங்க குடும்பமே உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோம். அதனால மறுநாள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் அந்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து எழுதுன மாதிரி அமுச்சு விட்டுருக்குறாங்க. அதுதான் யோசிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கா. வரப்ப ஆரன் வந்து அந்த வீட்டு வாசல்லையே நிக்கிறான். ஏன் இப்படி நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லின் கேட்க, இதை வந்து ஏமி புரிஞ்சுக்கிறா, ஏதோ பிரச்சனை போல. அதனால ஏமி என்ன பண்றா, வா வா நம்ம வந்து வெறுங்கையோட வரக்கூடாது, ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த லின் பொண்ணை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. இப்ப ஆரன் மட்டும் தான் உள்ள வரான். உள்ள வரப்ப அந்த பெரிய ஆனந்த் தான் வர சொல்றான். வாங்க நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்றப்ப, சரி எங்க உங்க சித்தி அப்படின்னு கேக்குறப்ப, இல்ல சித்தி வந்து வெளில போயிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க வாங்க. இப்ப நீங்க பார்த்தோன்னே உங்க சந்தேகம் எல்லாம் பேரும் பாருங்களேன், எங்க அப்பா இறந்து போயிட்டான்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்தா இந்த 3 பசங்க நிக்கிறாங்க. அங்க அப்பாவும் உட்காந்துருக்காரு. பாத்தீங்களா அப்பா உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரே ரத்தக்கரையா இருக்குது. இவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இல்ல ஆரன் வேம்பயருங்கிறனால இந்த ரத்தக்கரை தெரியுதா என்னன்னு தெரியல. ஆனா அவர் ட்ரெஸ் எல்லாம் ரத்தக்கரையா இருக்கு. இங்க பாத்தீங்களா எங்க அப்பா உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தட்ட, அவர் ட்ரெஸ்ல இருந்து மோதிரம் ஒண்ணு விழுகுது. இந்த மோதிரத்தை தானே அந்த லேடி போட்டிருந்தா, பச்சைக்கல் வச்சிருந்த மோதிரம். அதே மோதிரம் மாதிரிதான் இருக்கு. ஆரன் அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. நல்லா இருந்துச்சுல. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.